வந்து நம்ம வார வாரம் கலந்துரையாடல் நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம குழுல தொடர்ந்து பயணிக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம குழுல எது சார்ந்து நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பெண்களுடைய உரிமை நலம் பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம வந்து சில விஷயங்களை சொல்லி சொல்லி பயங்காட்டி மனநலத்தில் அடிக்கப்பட்டதுனால உடல் சிக்கலுக்கு ஆளாகி நம்ம தொடர்ச்சியா வந்து நம்மளோட உரிமை அப்படிங்கிறதே வந்து மறந்து போன நிலையில இருக்கிறோம். அப்போ அதை மீட்டதுக்கான அனுபவங்கள் தான் இங்கே பகிரப்படுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதல் கட்டமா நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா மரபு பேரு இயல்பா எளிமையா நமது பெரியவங்க கடந்து வந்த பாதையை நம்ம இப்ப சீர்தூக்கி பார்க்குறோம். அவங்களுக்கு சாத்தியப்பட்டது எல்லா பெண்களுக்குமே சாத்தியப்படும் அப்படிங்கறது எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பிள்ளை பேரு என்பது நோய் அல்ல அப்படிங்கிற புரிதல் இருக்கிறதுனால அந்த வகையில வந்து கடந்து வந்த சகோதரிகள் அவங்களோட பாதை நமக்கு பகிர்ந்துக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப பவித்ரா சகோதரியை பத்தி அறிமுகம் வந்து இங்க பெருசா தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சிறப்பா அவங்களுடைய உடல் மன நலம் அது சார்ந்த புரிதலை அவங்க வளர்த்துக்கிட்டு இயல்பு பிள்ளை பற்றின உண்மையை உணர்ந்து அதுல வந்து இடைப்பட்ட இடையூறுகளை வந்து ரொம்ப அழகா ஒரு தனி மனிதியா அதை சமாளிச்சு உரிமை பேசி இது என்னோட உரிமை, மருத்துவ தேர்வு வந்து என்னோட உரிமை, என் குழந்தைய என்னுடைய தலைமுறைய பாதுகாக்கிற உரிமை வந்து பெண்ணுக்கானது அப்படிங்கறது மிக சிறப்பா வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பிள்ளை பேரை கடந்து வந்தாங்க. அவங்களோட பிள்ளை பேரு ரொம்ப அழகான விஷயமா அவங்களுக்கு அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சட்டம் சார்ந்த விஷயங்கள் தெளிவு பெற்று அவங்களோட பிறப்பு சான்றிதழ் குழந்தையோட பிறப்பு சான்றிதழ் ரொம்ப சிறப்பா வாங்கினாங்க. இதை சகோதரி வந்து அவங்களுடைய அனுபவம் மூலியமாவே வந்து நம்மகிட்ட இப்போ இன்னைக்கு பேச போறாங்க. இப்போ வந்து எல்லாருடைய இது வந்து மியூட்ல இருக்கு இல்லைங்களா? சகோதரி அவங்களோட அனுபவத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்க தாராளமா அவங்ககிட்ட கேட்கலாம், சந்தேகங்களை அவங்ககிட்ட கேட்கலாம். நிச்சயமா நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த இதுல இணைஞ்சிருக்கவங்க எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பவித்ரா நீங்க ஆரம்பிங்கம்மா, உங்களோட அனுபவத்தை பேசுங்க. எங்களோட இன்னைக்கு நேரத்தை பகிர்ந்துக்க ரொம்ப சிறப்புமா நீங்க உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பவித்ரா. டிசம்பர் 3ஆம் தேதி வந்து எனக்கு வீட்டில் வந்து பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. என்னோட இந்த அனுபவ பகிர்வை வந்து எனக்கு முதல்ல வீட்டு பேரோட விருப்பம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். வீட்டு பேரோட விருப்பம் வந்து என்னோட அம்மா கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க வந்து வீட்டில் தான் என்ன பெற்றுக்கணும். ஏன்னா அந்த காலத்துல வந்து அவ்வளவு வசதிகள் இருக்காது இல்லையா, பஸ் வசதி எல்லாம் இருக்காது. சடனா வந்து வலி வந்துச்சு அப்படின்னாலும் கார் பிடிச்சுதான் போகணும்னு போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்பா அம்மாவுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாது, அந்த ஏழ்மையின் காரணமா அவங்க வந்து என்னை வீட்டுல பெத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சாங்க. பனிக்கூட உடஞ்சப்ப கூட வந்து எங்க அம்மா யார்கிட்டயுமே சொல்லலை. இத்தனைக்கும் எங்க அம்மா வீட்டுல தனியா இருந்தாங்க. யார்கிட்டயுமே சொல்லாம என்னைய வந்து வீட்டுல பெத்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் உதவிகள் கிடைச்சிச்சு. நான் இத்தனை வயசு ஆகுற வரைக்குமே என்கிட்ட எங்க அம்மா சொல்ற அனுபவம் வந்து இதுதான். நான் வந்து உன்னை வீட்டுல பெத்தெடுத்தேன், உன் மேல இருக்கிற அந்த பிளட்டை கூட வந்து நான் என் கையால வந்து எடுத்து விட்டேன். நீ எவ்வளவு பெரிய பிள்ளையா இருந்தாலும் சரி, எனக்கு அந்த ஒரு நிகழ்வு தான் வந்து எப்போதுமே வந்து ஞாபகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது ஒரு ஆரம்பம். எனக்கு வந்து அதை கேட்க கேட்க எனக்கும் அது ரொம்ப இயல்புன்னு வந்து தோணுச்சு. ஆனா அதுல வந்து நானும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி எனக்கு அப்புறம் திருமணமும் நடந்துச்சு. திருமணமான புதுசுல வந்து என்கிட்ட வந்து குழந்தை விஷயமா பேசுனாங்க அப்படின்னா நான் வந்து அசால்ட்டா சொல்வேன், நான் வீட்லயே பெத்துப்பேன் அப்படின்னு சொல்வேன். ஆனா வந்து எனக்கு வந்து வீட்டிலேயே பெத்துக்கிறதுக்கான எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. என்னோட விருப்பம் அதை ஜஸ்ட் வந்து சொல்லுவேன், அடிக்கடி சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து நான் கருவுற்றிருந்தேன். வீட்டில தான் செக் பண்ணோம், கிட் வாங்கி செக் பண்ணது. அதுக்கப்புறம் நான் அப்படியே சொல்லிட்டே இருந்தாலும் எனக்கு அந்த நாலேஜ் வந்து இல்லவே இல்லை. எப்படி பெற்றுக்கணும், ஸ்டார்ட் எப்படி பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஸோ எல்லாரும் மாதிரியும் வந்து நான் போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்கப் தான் போனேன். செக்கப் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேன் பண்ணி ஆமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. கூடவே இன்னொரு செய்தி என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, உங்களோட குழந்தை வந்து நீங்க சொல்ற பீரியட்ஸ் டேட்ல இருந்து 10 days வந்து தள்ளி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தள்ளி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்படி எப்படி மாறுச்சு அப்படின்னா,
குழந்தையோட வளர்ச்சி கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னோட உறவுகள் கிட்ட அது மாறுச்சு. எனக்கு அப்பயே கோவம். ஆஹ் எப்போ நம்ம நானும் கணவரும் சேர்ந்தது எந்த நேரத்துல வந்து அது வந்து ஆஹ் குழந்தை ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது யாரால சொல்ல முடியும்? யாராலையுமே சொல்ல முடியாது இல்லையா? இவங்க எப்படி வந்து என்னோட குழந்தைய வந்து வளர்ச்சி கம்மியா இருக்கு அப்படின்னு இவங்க சொல்லலாம் அப்படின்னு எனக்கு ஒரு கோவம். அப்படி சொன்னாங்க அப்படின்னா நான் அப்பயே வந்து நான் வந்து சொல்லுவேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்லாதான் இருக்கு அப்படின்னு எல்லார்கிட்டயும் நான் விளக்கம் கொடுப்பேன். அது மாதிரிதான் ஃபர்ஸ்ட் போனப்பயே ஒரு அடி விழுந்துச்சுங்க. அதுக்கப்புறம் 3 months வந்து அவங்க கொடுத்த டேப்லெட்ஸ் காலையில, மதியானம், நைட்டு 3 வேளையும் டேப்லெட்ஸ் மாசம் மாசம் செக்கப்பு, ஸ்கேனு எல்லாமே வந்து இருந்துச்சு. ஆஹ் போயிட்டு அது மாதிரிதான் போயிட்டு இருந்துச்சு. எப்போ வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 3rd monthல வந்து கவர்மெண்ட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ண போறப்பதான் வந்து குளுக்கோ டெஸ்ட் எல்லாமே எடுத்தாங்க. எல்லாமே ஓகேவா இருந்துச்சு எனக்கு. தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. தடுப்பூசி போடணும் அப்படின்னா எனக்கு வந்து தடுப்பூசியில வந்து விருப்பம் கிடையாது. ஏன்னா அந்த கொரோனா தடுப்பூசினால கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்துச்சு. உம் அதனால நான் வந்து தடுப்பூசி போட மாட்டேன் அப்படின்னு அங்க வந்து சொல்லல. தடுப்பூசி வந்து நான் வந்து நாளைக்கு வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆனா தடுப்பூசி போடக்கூடாதுங்கிறது என்னோட உணர்வு. அண்ணன்ட்ட வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி சொல்றாங்க, எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா இது வந்து நம்ம உரிமையா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அண்ணன் தான் வந்து இந்த குழுல இருக்கிற ஒரு நபர் மூலியமா இது உன்னோட விருப்பம் தான் சொல்லி புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குழுலயே என்னை வந்து இணைஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த குழுக்கு வந்து நான் வரேன். ஃபர்ஸ்ட் 3rd month கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ. வந்து ஒரு 1 week 2 weekல வந்து எனக்கு வந்து கேட்கணும்னு தோணும். குழுல வந்து எனக்கு வீட்டுல பெத்துக்கணும் ஆசையா இருக்கு எப்படின்னு கேட்கணும்னு தோணும். ஒரு தயக்கத்திலே போணுச்சு. குழுவை மட்டும் கவனிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் 2nd weekல வந்து நான் வந்து ஒரே ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணேன். எனக்கு வந்து விருப்பம் இருக்கு வீட்டுல குழந்தை பெற்றுக்கணும்னு. ஆனா வந்து எப்படி அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆஹ் அப்போ குழுல இருக்கிற சகோதர சகோதரிகள் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இறைவழியின் இணைய சுகப்பிரசவம் அப்புறம் உடலின் மொழி இந்த 2 புக்கும் வந்து வாங்கி படிங்க. வேற எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொன்ன மாதிரியே 2 புக்கும் வந்து அன்னைக்கே ஆர்டர் போட்டேன். ஆஹ் மதியம் குரூப்ல வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணேன் அப்படின்னா மதியம் சாப்பிட்டு டேப்லெட் போட்டிருந்தேன். மதியம் வாய்ஸ் மெசேஜ் பண்ணேன். நைட்டே வந்து எனக்கு வந்து டேப்லெட்லாம் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு தட்டுச்சு. அதுல இருந்து நைட்ல இருந்து சரி நான் டேப்லெட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. உம் ஆனா நான் வந்து வீட்ல எல்லாம் அது வந்து ஓப்பன் பண்ணிக்கல. ஏன்னா எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் எப்படிப்பட்ட டைப் அப்படின்னா ஒரு இருமல் வந்தா கூட வந்து மெடிக்கல்ல போயிட்டு டேப்லெட் வாங்கி போடுற டைப் அவங்க. அவங்கள்ட்ட சடனா நான் சொல்லிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா பெரிய எதிர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வீட்டுல யாருக்கிட்டுமே சொல்லல. ஆனா வந்து டேப்லெட் போடாத விஷயத்த சொல்லல. ஆனா வீட்டுல பெத்துக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்ன வீட்டுல பெத்த அம்மாவோட பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நீ வந்து டேப்லெட் போடாத, தடுப்பூசி போடாத, அதுக்கெல்லாம் அம்மா உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா பெயின் வந்துச்சு அப்படின்னா நீ கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் வரணும். நீ வந்து பிரைவேட்ல போனாதான் வந்து சி செக்ஷன் பண்ணுவாங்க. நீ கவர்மெண்ட்ல போயிட்ட அப்படின்னா மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் நார்மல் பண்ணிடுவாங்க. அதனால வீட்டுல பெற்றுக்கிற கதெல்லாம் இங்க ஆகாது. நீ வந்து ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க வீட்டுல பெத்த எங்க அம்மாவே அப்படி சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் சுத்தம் அதெல்லாம் வந்து முடியவே முடியாது. நீ வலிக்குதுன்னு லைட்டா சொன்னாலும் உன்னை வந்து பிடிச்சு தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி எங்க அத்தை வீட்டு சைட்லயும் யாருமே வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து புரிதல் இல்லாததுனால வந்து அவங்க சப்போர்ட் இல்லை. சரி ஓகே நம்ம இதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் கோவப்பட்டேன், சண்டை போட்டேன் வீட்டுல. நம்ம இதுக்காக கோவப்படுறதோ சண்டை போடுறதோ கூடாது. ஏன்னா அவங்களோட புரிதலின்மைதான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா என் பாயிண்ட்ஸை வந்து சொல்லி 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 புரிய வச்சுட்டே வந்தேன். உம் ஆஹ் நம்ம குழுல வந்து இந்த வர வீடியோஸ், அனுபவ பகிர்வு ஆடியோஸ் வீடியோஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அது எல்லாமே வீட்டுல குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா வீட்டுல குழந்தை பிறந்தது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன் வீட்டுல உள்ளவங்கள்ட்ட. அதுக்கப்புறமா வந்து 5th month ஸ்கேன் வரைக்குமே போச்சு. அது வரைக்குமே அனாமலி பண்ணாங்க. அனாமலி பண்ணிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சுகர் டெஸ்ட் மாதிரி குளுக்கோஸ் குடிச்சிட்டு சுகர் டெஸ்ட் எடுப்பாங்க அது.
அந்த டெஸ்ட் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் என் ஹஸ்பண்ட்ட. அனாமலி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் செக்அப் போறப்பயே வந்து நான் வந்து இதுக்கு மேலேயும் மறைக்க வேணாம். ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து நம்ம வந்து செக்அப் போறோம் அப்படின்னா ஒரு 2000 to 3000க்கு வந்து நமக்கு வந்து டேப்லெட்ஸ் எழுதி அவங்க சரக்கு நம்மள்ட்ட வித்துருவாங்க. எனக்கு வந்து இது எதுக்கு நம்ம முட்டாள்தனமா வாங்குறோம், நம்ம வந்து இவ்வளவு மறைச்சது போதும்னு சொல்லிடணும் அப்படின்னு தோணுச்சு. வீட்டுல சொல்லிட்டேன் என் ஹஸ்பண்ட்ட. கோவப்பட்டாங்க தான். அதுக்கப்புறமா வந்து எதுக்குமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொல்லிட்டேன். உம் அதுக்கப்புறம் அந்த பிளட் டெஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த பிளட் டெஸ்ட் வருது. நான் வந்து சொல்றேன் இல்ல நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவா சொன்னதுக்கு அப்புறம் லேப்ல இருந்து வீட்லயே ஆள் கூப்பிட்டு வந்துட்டாங்க என் ஹஸ்பண்ட். வீட்லயே ஆள் கூப்பிட்டு வந்துட்டு எனக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு ரிசல்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க சொன்னதை விட ஒரு 8 பாயிண்டோ என்னவோ எனக்கு அதிகமா இருந்துச்சு சுகர் லெவலு. அதனால அவங்க எனக்கு வந்து சுகர் இருக்கு. அதனால என்ன நார்மலா நம்ம வீட்ல சாப்பிடுற தோசை இது ரைஸு, இட்லி தோசை, அப்புறம் டேட்ஸு, அப்புறம் பீட்ரூட் இந்த மாதிரி ஸ்வீட்டா இருக்கிற எதையுமே நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸ்வீட்டா இல்லாததை நம்ம எங்க போய் பார்க்கறது? எல்லாத்துலயும் ஒரு மைல்ட் ஸ்வீட்னஸ் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? ஸ்வீட்டா இருக்கிற எதையுமே நீங்க சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. எனக்கு அப்படி சொன்னதுல இருந்து உம் எதை பார்த்தாலும் எனக்கே ஒரு இது நம்ம சாப்பிடக்கூடாதோ, என் மனசுல ஒரு இது வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த கோவத்துல வந்து நான் வந்து என்ன சொல்லிட்டேன் என் ஹஸ்பண்ட்ட வந்து, என்னை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் என்னை ஒரு நோயாளி ஆக்கிட்டீங்க. என்னால எதையுமே வந்து திருப்தியா சாப்பிட முடியல, வைக்க முடியல. நான் வந்து இனிமே ஹாஸ்பிட்டலும் வரமாட்டேன், எதுக்குமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அதுக்கப்புறமேட்டுக்கு என் ஹஸ்பண்டும் புரிஞ்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல்ஸ் போல, எதுவுமே பண்ணல. 5th மந்த்லயே எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி 5th மந்த்ல இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னோட ஸ்டொமக் பெயின், ஹெவியா ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு. லூஸ் மோஷன் போய்க்கிட்டே இருக்கு. வாமிட்டு இது வரைக்கும் நான் வந்து அப்படி இருந்ததே கிடையாது. அப்படி ஒரு வாமிட்டு, லூஸ் மோஷனு, ஸ்டொமக் பெயினு, கால் வீங்கி இருந்துச்சு. டிராவல் பண்ணியிருந்தேன் கொஞ்சம். காலும் வீங்கி இருந்துச்சு. எல்லாமே நடந்துச்சு. அப்பவுமே வீட்ல வந்து ஒரு ப்ரெஷர் பண்ணாங்க. இந்த நேரத்துல இப்படி இருக்கு, வா ஹாஸ்பிட்டல் போலாம். ஒரு நர்ஸையாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. அப்பயுமே சமாளிச்சுட்டேன். இல்ல முடியாது. இது கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் இருந்திருப்போம். ஒரு காலையில ஆரம்பிச்சுச்சு, ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருந்துச்சு. நான் தூங்கி ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அதுவுமே சரியாயிடுச்சு. நான் அதை எப்படி பார்த்தேன் அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து போட்ட டேப்லெட்ஸோட எஃபெக்டா தான் நான் பார்த்தேன். அதுதான் வந்து எனக்கு இப்போ வெளியாகுது அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு சந்தோஷம் தான் பட்டனே தவிர, நான் வந்து அதை வந்து இது பண்ணிக்கல. வாமிட் பண்ணாலும் சரி, லூஸ் மோஷன் போனாலுமே சரி, நான் வந்து அதை வந்து ஒரு ஒரு நல்ல விஷயமா உணர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கமே போகல. நான் என்ன சாப்பிடுறேன், நான் எப்படி இருக்கணும், ஸ்பெஷலா எதுவும் சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. நார்மலா வீட்ல என்ன நான் செய்றேனோ அதுதான் அதுதான் சாப்பிட்டேன். அப்புறம் ஒர்க் அவுட்ஸு, ஸ்பெஷலா எக்ஸசைசஸ் அது மாதிரியும் எதுவுமே நான் எடுத்துக்கல. ஆம், அப்புறம் 9th மந்த் வந்துச்சு. 9th மந்த்ல வந்து ஆஹ் ஆஹ் நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வீடு வந்து சீர்காழி. அங்கதான் வந்து சுகாதாரத்துறையில வந்து பதிவு பண்ணிருந்தேன் ப்ரெக்னென்சிய. அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போகும்போது அங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விசிட்டரா போய் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வரைக்குமே எனக்கு அந்த விஷயத்துல கொஞ்சம் புரிதல் இல்லாம இருந்துட்டேன். அதனால நானே போய் தலையை கொடுத்துட்டேன். என்னன்னா போயிட்டு எங்க அம்மா வீட்டுல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயிட்டு என்ன பேசுறேன்னா, அந்த மாதிரி நான் பிரெக்னென்ட் ஆயிருக்கேன். கவர்மெண்ட்டுக்கு வந்து பிரெக்னன்ட் கவுண்ட் கொடுக்கணும்ல, அதனாலதான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஆனா அவங்க சொல்றாங்க நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னோடனே இந்த ரிப்போர்ட் எடு, அந்த ஸ்கேன் எடு, அந்த ஸ்கேன் எடு, 7th மந்த் ஸ்கேன் எடு அப்படின்லாம் சொன்னாங்க. இல்ல நான் எதுவுமே பண்ணிக்கல. நான் வந்து 5th மந்தோட நான் வந்து வேற மருத்துவத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட வலி வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து இது வந்து கவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கணும், ரிப்போர்ட் கொடுக்கணுமேங்கிறதுக்காக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன இப்படி பேசுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் செம ஷாக் ஆயிட்டு, என்ன மருத்துவம், என்ன எது, யாரு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணா அப்படின்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன் இறைவழி மருத்துவம் இது. யார் சஜஸ்ட் பண்ணா அப்படின்னு சொல்லவும், நான் டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் வந்து அவங்க எழுதின புக் உங்களுக்கு தனியா டெலிவரி பார்த்துக்க முடியுமா, அதுக்கானதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு யார் அதெல்லாம் சொல்லி தந்தா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்பதான் நான் சொன்னேன் நான் தனியாவே பிரசவம் பார்த்துடுவேன். ஏன்னா நான் வந்து டாக்டரோட புக்கு படிச்சிருக்கேன். புக் படிச்சதுனால ஒரு புக்கு படிச்சு நீங்க வந்து பிரசவம் பார்த்துருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்னால பார்த்துக்க முடியும். அந்த புக்கு பேர் வந்து இந்த மாதிரி இறைவழி பிரசவம்.
நான் அந்த புக் படிச்சிருக்கேன். அதனால எனக்கு வந்து பார்த்துப்பேன். யார் அந்த டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து எங்க இருக்காங்கன்னு, அவங்க இப்ப லைவ்ல இல்ல. அவங்க வந்து இதாயிட்டாங்க. இதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் இப்படிலாம் இருக்கக்கூடாதும்மா, கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு அப்படி இப்படின்னாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு. அப்பனா நீங்க எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அப்பயே வந்து அங்கேயே ரொம்ப இதாயிடுச்சு. அங்க இருக்கிற நர்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, இது என்ன உங்களுக்கு வந்து ஃபேஷனா போயிடுச்சா, இது மாதிரி பண்ணிட்டான் அது மாதிரி இயல்புல இப்போ நார்மலா என்ன நடந்துட்டு இருக்கோ அதுல இல்லாம நீங்க இப்படி பேசுறதுலாம் உங்களுக்கு பெரிய ஃபேஷனா போச்சா அப்படின்னு கேட்டாங்க. நான் அது வரைக்கும் நான் நார்மலா எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டே தான் இருந்தேன். அவங்க அப்படி சொல்லவும் நான் வந்து கோவப்பட்டு பேசுறேன். என்ன மரியாதை இல்லாம ஃபேஷனா இருக்கா, அதுவா இதுவான்னு என்கிட்ட பேசுனீங்க. இது ஒன்றும் ஃபேஷனா இருக்கிறதுக்கு நான் பண்றது கிடையாது. நான் உடம்பு அறிஞ்சு நான் பண்றேன். இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஆனா அன்னைக்கே நான் வந்து ஒரு ஸ்கேன் எடுத்தேன். ஏன் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் ப்ரெஷர் தான் மறுபடியும். நீ வந்து ஒரே ஒரு ஸ்கேன் எடுத்துரு. நான் இவ்வளோ நாள் உனக்காக இது பண்ணல, நீ எனக்காக இந்த ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்தே ஆகு. நீ ஸ்கேன் எடுத்தாதான் நான் சாப்பிடுவேன் வைப்பேன் அந்த மாதிரி அவங்க பேசினாங்க. சரி ஓகே ஒரு ஸ்கேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போய் ஸ்கேன் எடுத்தேன். நான் நினைச்ச மாதிரியே அந்த ஸ்கேன் ஏன்டா எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் அது ஆணுச்சு. என்ன ஆணுச்சு அப்படின்னா ஸ்கேன் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து பனிக்கூட நீர் வந்து கம்மியா இருக்கு. மறுபடியும் அந்த கணக்கீடுகள் அவங்க ஒரு கணக்கீடுகள் வச்சிருப்பாங்கல்ல, அந்த கணக்கீடுகள்ல வந்து சொன்னாங்க. பனிக்கூட நீர் வந்து நார்மலா வந்து 14 பாயிண்ட்ஸ் இருக்கணும். உங்களுக்கு வந்து 7 தான் இருக்கு. பாதிக்கு பாதி கம்மியா இருக்கு. இது வந்து உங்க பேபிக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்கு. நீங்க வந்து கண்டிப்பா ட்ரிப்ஸ் ஏத்தியே ஆகணும்னாங்க அப்படின்னு. ஐயோ இது என்னடா வம்பா போச்சு சொல்லிட்டு ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இல்லைங்க இது ரொம்ப சீரியஸ்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசினாங்க. இருக்கட்டும் எவ்வளவு சீரியஸா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. வந்ததுக்கு அப்புறம் மார்னிங் போயிட்டு வந்திருக்கேன். ஒரு 4 o'clock வந்து வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்தாச்சு. போலீஸ் வந்துட்டு இந்த மாதிரி என்ன நீங்க வீட்டிலேயே பெற்றுப்பீங்களாமே, உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் எல்லாம் கொடுத்தது, கவர்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு, ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் நீங்க மதிக்க தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் இது கிடையாது, இது வந்து என்னோட ரைட்ஸ், என்னோட விருப்பம் என்னவோ அதுதான். நான் ஹாஸ்பிட்டல் பெற்றுக்கணும்னு நினைச்சா நான் ஹாஸ்பிட்டல்ல பெற்றுப்பேன், நான் வீட்டுல பெற்றுக்கணும்னு நினைச்சா நான் வீட்டுல பெற்றுப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே என்கிட்ட நான் அவங்க பேசின எல்லாத்துக்குமே பதில் சொல்லவும் என்கிட்ட ஆகாதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை பார்த்துட்டு என்னம்மா உங்க பொண்ணு வந்து வீட்டுல பெத்துக்கிறேங்கிறாங்களே என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரு. வந்தது வந்து ஒரு லேடி போலீஸும் ஒரு ஜென் போலீஸும் வந்திருந்தாங்க. அவர் வந்து என்னம்மா இப்படி உங்க பொண்ணு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவை கேட்டாரு. கேட்டதும் எங்க அம்மா வந்து இல்ல சார் அவளோட விருப்பம் தான் இது, நாங்க எவ்வளவு சொல்லியும் அவரை கேட்கல, நாங்க வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லவும் எங்க அம்மா வந்து கை நீட்டி அவர் திட்ட வந்தாரு. அப்பயுமே நான் சொல்லிட்டேன் இங்க வந்து குரல் உயர்த்தி பேசுறதுலாம் இங்க ஆகாது. எங்க அம்மா வந்து கை நீட்டி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. இது முழுக்க முழுக்க என்னோட விருப்பம். எதுவா இருந்தாலும் என்கிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அம்மா கிட்ட பேசுறது, எங்க அப்பா கிட்ட பேசி எங்க அப்பா பதில் பேசுறது, இதெல்லாம் வேற மாதிரி அவங்க கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே இது நான் மட்டுமே இதை ஃபேஸ் பண்ணேன், நான் மட்டுமே எல்லாருக்கான பதிலும் என் வாயிலிருந்து மட்டுமே வருது அப்படிங்கிறப்போ யாருமே எதுவுமே வேற மாதிரி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் யாரையுமே எதுவுமே பேசக்கூடாது, எதனாலும் நான் தான் பேசுவேன்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு போலீஸ் அனுப்பி வச்சாச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நர்ஸு வந்து வராங்க. எங்க நான் வந்து மாத்தி எழுதி கொடுத்துட்டேன். எங்க திருநாகேஸ்வரம் ஊரு, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் நான் மாத்தி எழுதி கொடுத்துட்டேன். அவங்க மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் சீர்காழில இருந்து வந்து அந்த நர்ஸுங்க வந்து என்கிட்ட வந்து பேசுறாங்க. ஒரு நர்ஸுக்கு ஹெட் போல அவங்களும் ஒரு இன்னொரு நர்ஸ் எனக்கு அங்க இருந்து பார்த்த நர்ஸும் வந்தாங்க. வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் சொல்லிட்டேன் நான் உங்களை வீடியோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நார்மலா பேசினாங்க. ஏம்மா அப்படி பேசுறீங்க, என்னம்மா உங்க மேல உள்ள அக்கறை அப்படி இப்படின்னாங்க. நானுமே சொன்னேன் இல்லைங்க எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு இதுதான் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு, என்ன ஏது அப்படின்னு நல்லா விலாவரியா கேட்டாங்க. நானும் டீப்பா சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புனாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ கட் பண்ணிட்டேன். வீடியோ கட் பண்ண 10 நிமிஷம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்புறம் நீங்களாம் தமிழ்நாட்டிலே இருக்காதீங்க, எங்கேயாச்சும் போங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்காக கோவம் வந்துருச்சு. அது வரைக்கும் நார்மலா பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கோவம் வந்துருச்சு. ஏன் நம்ம வீட்டுல வந்து உட்காந்துட்டு அவங்களோட மருத்துவ திணிப்பை வந்து நம்ம ஏத்துக்கல அப்படிங்கிறதுக்காக நீ இங்கேயே இருக்காத, நீ இருக்கிறதுனால தானே பிரச்சனை, நீ இங்கேயே இருக்காதன்னு சொல்றதுக்கு இவங்க யாரு
அப்படிங்கிற ஒரு கோவம். நான் வந்து ஃபைட் பண்ணேன். எப்படி நீங்க வந்து என் வீட்ல உட்காந்துக்கிட்டு என்னைய வந்து நீங்க இருக்காதன்னு வீட்டு ஏறி வந்து சொல்றீங்களே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, கவர்மெண்ட்ல குடுக்குற விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கணும், எடுத்துக்கலைன்னா இப்படிதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் நான் சொன்னேன், கவர்மெண்ட்ல குடுக்குற எல்லா விஷயங்களையும் வந்து எடுத்துக்க முடியாது. கவர்மெண்ட்ல தான் வந்து டாஸ்மாக்கும் இருக்கு. அதனால வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி டெய்லி போய் ஒரு கப் வாங்கி குடிச்சிட்டு இருக்க முடியாது. எனக்கு என்ன விருப்பமோ அதை தான் நான் எடுத்துக்க முடியும். நீங்க குடுக்குறீங்கிறதுக்காக எடுத்து என் மேல நான் வந்து எல்லாத்தையும் போட்டு திணிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஒரு சண்டை மாதிரியே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து மறுபடியும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எழுதி கொடுக்கணும் அப்படின்னாங்க. நான் வந்து எனக்கு அவங்களுக்கு எழுதி கொடுக்க கூட விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க பேசின பேச்சு அப்படி. எழுதி கொடுக்க கூட விருப்பம் இல்லை. அதனால நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து உங்களுக்கு எழுதி கொடுக்க கூட விருப்பம் கிடையாது. நான் எழுதி கொடுக்க முடியாது. நீங்க எதுனாலும் போய் அந்த ஜிஹெச்ல போய் ரெஃபர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்கள வந்து வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இவங்க மேலயும் யாரு இப்போ வீட்டுக்கு வந்திருந்த நர்ஸுங்க மேலயும் ஃபர்ஸ்ட் வந்து எங்க வீட்ல வந்து மிரட்டினாங்க இல்லையா, அந்த போலீஸ் மேலயும் நான் வந்து 100க்கும் அப்புறமா வந்து சிஎம் செல்லுக்கும் வந்து கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எனக்கு வந்து கம்பல் பண்றாங்க, இந்த மாதிரி ஒற்றை மருத்துவத்தை எனக்கு வந்து விருப்பம் கிடையாது, எனக்கு இதனால மன உளைச்சல் ஆகுது, இப்போ நான் 9 மந்த் ப்ரெக்னெண்டா இருக்கேன், எனக்கு வந்து இதெல்லாம் சரியில்லை, எனக்கு இந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வந்து சொல்லி சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்மூத்தா போச்சு. ஆனாலும் மறுபடியும் என்னாச்சுன்னா, நர்ஸுங்க வந்து நாங்க இருந்தது வந்து அப்போ வந்து வாடகை வீட்டுல இருந்தோம். உடனே எங்க ஹவுஸ் ஓனரை பார்த்து சொல்லிட்டா, இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டு ஓனர் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் மேல இருக்க மாடியில கீழே வந்துட்டு காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப தெருவுல இருந்த ஒருத்தவங்க பார்த்துட்டு, இவங்க இல்லம்மா அந்த பொண்ணு மேல இருக்காங்க, இவங்க வந்து இல்ல அவங்க அந்த பொண்ணு மேல இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஹவுஸ் ஓனர் இங்க தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹவுஸ் ஓனர் எல்லாம் இங்க இருந்து அவங்களாம் ஃபாரின்ல இருக்காங்க, அந்த பொண்ணு மேலதான் இருக்காங்க, வேணா போய் அந்த பொண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த விஷயம் கடைசி வரைக்கும் அந்த நர்ஸ் வந்து என்னை பார்க்கவே இல்லை. என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, இவங்களுக்கு வந்து இந்த வீடை வந்து காலி பண்ண வைக்கிறது மூலியமா நெருக்கடி கொடுக்கணும், அது மூலியமா இவங்க வந்து இதெல்லாம் வந்து நம்ம பயந்துருவோம்னு நினைச்சிட்டு பண்ணிட்டாங்க. நான் வந்து அதுக்குமே மறுபடியும் கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், மறுபடியும் வந்துட்டு என் ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன். மறுபடியும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணவும் எனக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்புறமா வந்து ப்ரெக்னன்சி ப்ரெக்னன்சி பெயினும் வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட்ல கொடுத்த டேட் வந்து November 26 தாண்டி போயிடுச்சு. அப்போ November 26 கண்டிப்பா வருவாங்க இல்லையா, என்னம்மா டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க தான் வந்து நாள் குறிச்சு கடவுள் ஆயிட்டாங்களே. ஸோ வந்து கடவுள்கள் வந்து வந்தாங்க வீட்டுக்கு. வந்துட்டு என்னாச்சுமா ஏதுமா அப்படின்னாங்க. இல்ல வரல எதுவும், இருந்தா நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்கள அனுப்பி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு December 3 எனக்கு டேட்டு. அதுக்கப்புறம் 4 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து எனக்கு வந்து பெயின் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நைட் வந்து பெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 1 மணி போல பெயின் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ஒரு 4 நாள் தொடர்ந்து பெயின் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. 1 மணிக்கு எப்படி வந்து ஃபர்ஸ்ட் சிம்டம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, லூஸ் மோஷன் போணுச்சு. அதுக்கப்புறம் ப்ளீட் ஆச்சு. ஒரு கொஞ்சமா பிளட்டும் அந்த ஒரு ஒயிட் இருக்கும் இல்லையா, அந்த அந்த ப்ளீடிங் வந்து இருந்துச்சு. அப்புறமா வந்து காலையில வரைக்கும் ஆஃப்டர்நூன் வரைக்கும் பெயின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெயின் சுத்தமா இல்லை, அப்படியே குறைஞ்சிச்சு. சரி ஓகே, இது ப்ரெக்னன்சி பெயின் இல்லை போல, சூட்டு வழியா தான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். மறுபடியும் ஒரு ஈவினிங் ஒரு 7 போல மறுபடியும் ஸ்டார்ட் ஆனிச்சு. பெயின் இருந்துட்டே இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பெயின் நிற்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல, எதுவுமே என்னால செய்ய முடியல. ஒரு மாதிரி வயிறு பெயினாவே இருந்துட்டே இருந்துச்சு. அப்புறமா வந்து ஒரு 2 டேஸும் அப்படியே தான் போச்சு. ஆனா இந்த 2 டேஸுமே வந்து எனக்கு வந்து இந்த 4 டேஸுமே வந்து பசி எடுக்கவே இல்லை. தண்ணியும் அதிகமா குடிக்கணும்னு தோணல. எதுவுமே செய்யாம இருந்தேன். ஒரே ஒரு சூப் மட்டும் வீட்டுல எதுவுமே சாப்பிடாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப் மட்டும் கொடுத்தாங்க. சூப் மட்டும் தான் குடிச்சிருந்தேன். மற்றபடி வந்து எதுவுமே எனக்கு இறங்கவே இல்லை. பெயின் இருந்துட்டே இருந்துச்சு. 4 நாளுமே தூக்கமும் இல்லை. அசந்து போய் காலையில நான் தூங்கினாதான் உண்டு. அப்படியேதான் எனக்கு இருந்துச்சு. வீட்டுல மறுபடியும் ப்ரெஷர்.
இப்படிலாம் பெயின் இருக்கவே இருக்காது. ஆஹ் நைட் வரும், காலையில பேபி வந்துரும். இல்லைன்னா காலைல வரும், நைட்குள்ள வந்துரும். இப்படிதான் இருக்கும். இது என்ன அப்நார்மலா இருக்கு? பேபி உள்ள எப்படி இருக்கோ என்னவோ தெரியல, வைக்கல அப்படின்னு மறுபடியும் வீட்ல இருந்து ப்ரெஷர் ஆரம்பிச்சுச்சு. நான் வந்து சொல்லிட்டேன், பேபி வந்து 4 நாள் பெயின் கொடுத்து வராங்களோ, இல்ல வந்து 10 நாள் பெயின் கொடுத்து வராங்களோ, எத்தனை நாள் பெயின் இருந்தாலும் அதை அனுபவிக்க வந்து நான் ரெடியா இருக்கேன். உங்களுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா, எல்லாரும் என் கூடவே தான் இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்தாச்சு, என் அத்தை வந்தாச்சு, என் அம்மா எல்லாரும் கூடவே இருக்கவும் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து எதிர்பார்த்து என்னை ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் என்ன சொல்லிட்டேன், உங்களுக்கு தான் 4 நாள் கூட பொறுக்க முடியல, எனக்கு வந்து 10 நாள் ஆனாலும் நான் வந்து காத்துட்டு இருக்க வந்து ரெடியா இருக்கேன். ஹாஸ்பிட்டல் மட்டும் நான் போக மாட்டேன். நான் காத்துட்டு இருந்து நான் பெத்துக்கிறேன். நீங்க அவங்கவுங்க வேலையை பாருங்க. குழந்தை பிறந்துருச்சுன்னா நான் வந்து சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். உடனே நீ இப்படி பேசுவ, இது நீ மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயமா, அப்படி இப்படின்னு ஆஸ் யூஷுவல் வீட்ல என்னென்ன பேசுவாங்களோ எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் நம்ம வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்ல இருந்தேன். அப்புறமா டிசம்பர் 3 உம் டிசம்பர் 3 வந்து மதியம் 2 மணிக்கு நான் பெட்ல படுத்திருக்கேன். அப்போதான் வந்து எனக்கு லைட்டா காலை விரிக்கணுங்கிற மாதிரி தோணுச்சு. ஆஹ் பனிக்குடம் உடையுது. அப்பப்போ 4 நாளுமே லைட்டா தண்ணி லீக் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அந்த டிசம்பர் 3 2 மணிக்கு வந்து லைட்டா கால் தூக்கணும்னு தோணுச்சு. பனிக்குடம் டொப்புன்னு ஒரு சத்தம் போட்டு உடைஞ்சிச்சு. எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, பனிக்குட நீர் வந்து ரொம்ப நிறையலாம் இல்லை, ஒரு 1/2 லிட்டர் கூட இருந்திருக்காது, கம்மியா தான் இருந்துச்சு. உடஞ்சிருச்சு. உடஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஹாப்பினஸே வந்துச்சு. அப்பாடா உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெயினே இல்லை. ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டா பெயின் இல்லை. அவங்க 4 நாள் பெயின் அனுபவிச்சுட்டு அந்த கம்ப்ளீட்டா பெயின் இல்லை அப்படிங்கும்போது அவ்வளவுதான் போல, அந்த சுகப்பிரசவம் அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து மெயினான வலி வந்துச்சு. அதுதான் பிரசவ வலி அப்படின்னு உணர்ந்தேன். அந்த பிரசவ வலி வந்துச்சு. அப்போ வந்து என்ன பண்றதுனே தெரியல. அதே மாதிரி தான், நிக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல, இருந்தேன். வீட்ல வந்து நீ படு, அப்பதான் ஈஸியா இருக்கும் அப்படின்னு. எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல இல்லையா. உட்காரவும் முடியல, படுக்கவும் முடியல. ஆனா படுக்கிற பொசிஷன் எனக்கு கம்ஃபர்டாவும் இல்லை. ஆனா அவங்க கம்பல்ஷனாலதான் நான் படுத்தேன். படுத்துட்டு கொஞ்ச நேரம் வலி இருந்துட்டே இருந்துச்சு. நான் இத இது சமாளிச்சுட்டே இருக்கேன். ஆனா கொஞ்ச நேரத்துல எனக்கு அந்த பொசிஷன் வந்து சொல்லுவாங்க, நமக்குள்ள வந்து அந்த மாதிரி பொசிஷன் வந்து இதா இருக்காதுன்னு. எனக்கு வந்து ஆனா அந்த பொசிஷன் வந்து எனக்கு வந்து கரெக்டா இருந்துச்சு. ஏன்னா நான் தூங்கி தூங்கி தான் வந்து பாப்பா வந்து முக்கு வலி வரப்பெல்லாம் முக்குனேன், தூங்குனேன். மத்த நேரம்லாம் தூங்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு 6:15க்கு வந்து பனிக்குடம் அடைஞ்சிச்சு. அதுல இருந்து நான் முக்கு வலி வந்துட்டே தான் இருக்கு. தூங்குறேன், முக்கு வலி வந்தா மட்டும் முக்குவேன். சத்தம் எதுவுமே இல்லை. ஒரு ஒரு சொட்டு தண்ணீர் கூட என் கண்ணுல இருந்து வரல. சத்தமும் எதுவுமே கொடுக்கணும்னு தோணல. உம் முக்கணும்னு தோணும், முக்குவேன், அவ்வளவுதான். எங்க வீட்ல எல்லாம் பயம், தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நான் சத்தமும் இல்லாம இருக்கவும், நான் லைவ்ல தான் இருக்கனா அப்படிங்கிற ஒரு பயமே வந்துடுச்சு. நான் வந்து என்னை கூப்பிடுவாங்க, பாப்பா பாப்பா அப்படிம்பாங்க. நான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் என்னோட ரெஸ்பான்ஸா இருந்துச்சு. வேற எதுவுமே வந்து என் உடம்பு என்ன செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் என்னை வந்து தூங்க மட்டும் தான் செஞ்சு தூங்குனேன். அப்புறம் முக்கு வலி வரும்போது முக்க செஞ்சேன். 6:15க்கு வந்து ஃபுல்லா வந்து பாப்பா வந்து வெளில வந்தாங்க. பாப்பாவோட தலை தெரிஞ்சதை கூட நான் வந்து பார்த்தேன். அம்மா வந்து சொன்னாங்க, லைட்டா வந்து தெரியுது, இன்னும் கொஞ்சம் நீ வந்து ப்ரெஷர் பண்ணா வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ லைட்டா தெரியும் போது எனக்கு அந்த தூக்கத்திலேயே எனக்கு வந்து பாப்பா பார்க்கணும், எப்படி தெரியுறாங்கன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அம்மா வந்துமா எனக்கு கண்ணாடி எடுத்துட்டு எனக்கு வைங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு வச்சாங்க. நான் பார்த்தேன் பாப்பாவோட அந்த முடியும், அது கொஞ்சம் ஒயிட்டா நம்மளுக்கு அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது பார்த்தேன். அது பார்த்தோன்னே இன்னும் பூஸ்ட் ஆயிடுச்சு அந்த நேரத்துல நான் பார்த்தது. ஓகே, நம்ம வந்து இன்னும் பேபி பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. 6:15க்கு பாப்பா வந்து வெளியில வந்துட்டாங்க. நான் ஆசைப்பட்டது என்னன்னா, என்னோட கணவர் கையில வந்து என்னோட குழந்தைய வந்து தாங்கணும். என் குழந்தைய முதல்ல தாங்குற கை வந்து என் கணவர் கையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி என் கணவர் கையில வந்து குழந்தைய வந்து வாங்கினாங்க. எனக்கு வந்து யார் யாரெல்லாம் சப்போர்ட் இல்லையோ அவங்க எல்லாரும் தான் எனக்கு லாஸ்ட் நேரத்துல வந்து நான் ஒரு வலின்னு சொல்லி என் கையை பிடிச்சேன்னா, எனக்கு நான் கையை அப்படி நவுத்தினாலே போதும், எனக்கான கையா அவங்க அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. என் அத்தையா இருக்கட்டும், என் அத்தை வந்து என் பேக்ல பிடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருமே எனக்கு வந்து அந்த நேரத்துல வந்து ப்ரெஷர் கொடுத்த ஆளுங்க. ஆனா வந்து அந்த டெலிவரி பெயின் வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தவங்க.
ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்ல, வீட்ல சப்போர்ட் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன நினைக்கிறேன், நம்ம எதுவுமே அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காம நமக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கான சுச்சுவேஷனா அது மாற ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நான் நம்புறேன். அது மாதிரிதான் எனக்கு நடந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து என் வீட்ல சப்போர்ட் இல்லையேன்னு சொல்லி ப்ரெஷர் ஆகி அழுதப்பெல்லாம் எதுவுமே எனக்கு மாறல. நான் அதை கண்டுக்காம அதுல இருந்து நான் கடந்து எல்லாமே மாறுங்கிற நம்பிக்கையில வந்து நான் மூவ் ஆக ஆரம்பிச்சேன். அதே மாதிரி எனக்கு வந்து கடைசி நேரங்கள்ல அது வந்து அஹ் எனக்கு சப்போர்ட் இல்லாத ஆளுங்கெல்லாம் எனக்கு பெரிய சப்போர்ட்டா ஆக ஆரம்பிச்சாங்க. வீட்ல வந்து குழந்தை பிறந்த அந்த தருணம், அவ வெளியில வரா, பேபி வெளில வரா, வந்த உடனே ஆள் நான் தான் சத்தம் கொடுக்குறேன். வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டேன் நான். அவ்வளவு சந்தோஷம். நானு, அத்தை, அம்மா, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டோம். ரூமே அவ்வளோ ஒரு சந்தோஷமா ஒரு ஜாலியா இருந்துச்சு அந்த நிமிஷம். இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருந்தா கிடைச்சிருக்குமா அப்படின்னா 100% இருக்காது. நம்மள தனியா ஏதோ கட்டி போட்ட மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சங்கிலி போட்டுலாம் கட்டி போட்டுருவாங்க அப்படின்ட்டு. கட்டி போட்டு இது பண்ணி வச்சிருவாங்க. ஆனா இவளோட வெளில வந்த நேரம் எங்களுக்கு இருந்த அந்த சந்தோஷம் அது எல்லாருக்கும் பகிரப்பட்டது. என் அப்பால இருந்து எல்லாருக்குமே அது பகிரப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா வந்து குழந்தை வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா எனக்கு வந்து 2 டேஸா வந்து பால் இல்ல. கொஞ்சம் லைட்டா அந்த தண்ணி மாதிரி தான் இருந்துச்சு. ஆஹ் பாப்பா ஆனா அதை மட்டுமே அவங்க சப்பிட்டு தூங்கிடுவாங்க. அவங்களுக்குமே அது மட்டும்தான் தேவையா இருந்துச்சு. அந்த லைட்டா தான் தேவையா இருந்திருக்கு. எல்லாருக்கும் இப்படிதான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இப்படிதான் இருந்துச்சு. இருந்தப்ப மறுபடியும் அகைன் என்ன சொல்லுவாங்க, பால் இல்ல, பால் இல்ல குழந்தைக்கு, நீ வந்து பாலும் பிரெட்டும் தொட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க சைட்ல இருந்து ப்ரெஷர். என்னால சாப்பிடவே முடியாது. எனக்கு நார்மலாவே அது பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தேன். அவங்க சைட்ல அவங்க ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. நான் சாப்பிடாம தான் இருந்தேன். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆச்சுன்னா 3வது நாள்ல இருந்து பால் வந்து பாப்பாக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பர்த் சர்டிஃபிகேட். பர்த் சர்டிஃபிகேட் வந்து எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் அப்பா கிட்ட தான் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து போய், ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துலேயே தான் அது பேரூராட்சி இருக்கு. ஸோ அப்பா கிட்ட போய் நான் கொடுத்துருந்தேன். நீங்க போய் கொடுத்துருங்கப்பா, இந்த மாதிரி வீட்டில் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட கொடுக்குறேன். அப்பா எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு, பர்த் சர்டிபிகேட் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு ஃபுல்லா கூட கேட்கல அவங்க. என்ன ஏதுன்னு ஃபுல்லா கேட்கல, எதுவுமே சொல்லல. என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதெல்லாமே ஜிஹெச்ல இருந்தா வரணும், நீங்க வந்து இப்படிலாம் வந்து எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பாவை அனுப்பிட்டாங்க. சரி ஓகே, நம்ம தான் வந்து இதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாப்பாவை அம்மாட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டு வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். சொல்லவும் அவங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க, இல்லம்மா ஜிஹெச்ல இருந்தா வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது மட்டும்தான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன். நீங்க வந்து அதுக்கு மேல ஜிஹெச்ல இருந்து தான் வரணும், அதுதான் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் உங்களோட வேலை, அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா விஓ மீட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனப்ப அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு தெரியல இந்த மாதிரி வீட்டு பிரசவம் எப்படி அதை பதிவு பண்ண என்னன்னு தெரியல, ஏன்னா எனக்கு இது புதுசு, அதனால நீங்க ஒரு 2 டேஸ் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 டேஸ் கழிச்சு போனப்போ இன்னொரு ஃபார்ம் கொடுத்து அவங்க ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகேன்னு ஃபில் பண்ணிட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறம் நான் என்ன சொன்னாங்கன்னா, ஃபோன் பண்ணி கேட்குறப்பலாம் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் அப்ரூவ் பண்ணிட்டோம், இன்னும் வந்து தஞ்சாவூர் ஏடி வந்து அப்ரூவ் பண்ணல, அவங்க அப்ரூவ் பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சார், என்ன எதனால அப்ரூவ் பண்ணாமல் இருக்காங்க, அது வந்து நீங்கள் தானே எனக்கு கேட்டு சொல்லணும், கேட்டு சொல்லுங்க அப்படின்னு. அது எங்களுக்கு தெரியாதுமா, நீங்க தாம்மா கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏடி நம்பர் தரோம், நீங்க பேசுங்க அப்படின்னாங்க. நான் பேசுறேன் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏடி நம்பர் கேட்கலான்னு சொல்லிட்டு மறுநாள் கால் பண்ணும்போது உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வந்து கிளிக் ஆயிடுச்சு, நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்மளை பத்தி முன்னாடியே அங்க தெரிஞ்சதுனால எனக்கு அதுவுமே வந்து ஈஸியா கிடைச்சிருச்சு. பாப்பா பிறந்து 50 டேஸ்ல வந்து பர்த் சர்டிஃபிகேட்டும் நான் வாங்கிட்டேன். உம் அவ்வளவுதான் நினைக்கிறேன். அனுபவ பகிர்வு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உம் அக்கா அவ்வளவுதான்க்கா. பவித்ரா ரொம்ப எளிமையா அவ்வளவுதான் சொல்லிட்டீங்க. ஆனா அவ்வளோ ஆத்மார்த்தமா
அவ்வளவு உயிரோட்டமா இருந்தது உங்களோட அனுபவ பகிர்வு. சிறப்புமா. நன்றிக்கா. அதாவது நீங்க 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 ஒரு விஷயம் சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப நல்லா விளங்குச்சு. அதாவது ஃபஸ்லோம் ஆ ஐயாட்ட ஒருத்தவங்க ஒரு கேள்விய வச்சாங்களாம். அதாவது நான் ஆ ஐயா எனக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி நான் தடுப்பூசி போட்டேன். ஆனா எனக்கு நெறைய ம் தெரியலையே என்ன பண்றதுன்னு கேட்கும்போது, அப்ப அவர் சொன்னாராம், "கவலைப்படாதீங்க. ஆனா இனி உங்களுக்கு வரக்கூடிய உடல் தொந்தரவுகள அனுமதியுங்க. அதாவது ஒரு காய்ச்சலா இருக்கட்டும், ஒரு சளியா இருக்கட்டும், என்ன வகையில கழிவு வெளியேறுதோ அமைதியான முறையில பொறுமையா இருந்து அத அனுமதிங்க" அப்படின்னு சொன்னாராம். அத வந்து ஆ நீங்க உங்க 5வது மாசத்துல நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. அனுபவிச்சு அந்த ஆமாக்கா. கழிவுகள் வந்து வெளியேறுது அப்படிங்கிறத வந்து உள்ளார்த்தமா புரிஞ்சுகிட்டு, அத வெளியேறுற அந்த பொறுமை. ஏன்னா இப்ப வந்து அதுதான் இல்ல. நீங்க முதல்ல அழகா சொன்ன விஷயம் அதான். பொறுமை. அது ரொம்ப அழகா ம் உங்களுக்கு ம் இருந்திருக்குது. ரொம்ப சிறப்புமா. இப்ப நம்ம நெறைய பேர் கேள்வி கேட்க இருப்பாங்க. அவங்க சந்தேகங்கள கேட்கட்டும். உங்களுக்கு சரி வந்து ஓகேக்கா. எவ்வளோ நேரம் முடியுமோ விளக்கம் குடுங்க. அதுக்கப்புறம் ம் நம்ம வந்து அவங்கள குழுவுல கேட்க சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா நீங்க வெளிய கிளம்பிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக்கா. சரி, ஆமாக்கா. சரிம்மா. அதித்தி அப்படின்றவங்க உங்களோட கேள்விகள கேட்கலாம். ஆ வணக்கங்க. அ எனக்கு என்ன கேள்வின்னா, இப்ப நீங்க வந்து 3வது மாசத்திலே வந்து நீங்க போயி இந்த மாரி நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. அதுக்கான கட்டாயம் இருக்குதுங்களா? நம்ம வந்து கண்டிப்பா இப்ப கவர்மெண்ட்ல போயி, இப்ப நான் கருத்தரிச்சிருக்கேன். எனக்கு வந்து இந்த 3 மாசம் ஆகுது அப்படின்னு போய் அவங்க கிட்ட கண்டிப்பா இது சொல்லி தான் ஆகணுங்களா? இல்லன்னா குழந்தை வீட்ல நம்ம பெத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பிறப்பு சான்றிதழ் வாங்கும்போது சொல்லலாங்களா? ம். கண்டிப்பா வந்து கட்டாயங்கிறது கிடையவே கிடையாது. நம்மள வந்து எதுக்காக போனோம் அப்டின்னா, நம்மளுக்கு அது வந்து புரிதலின்மை அப்படிங்கிறதுக்காக தான் போயிருந்துச்சு. நீங்க வந்து உங்கள்ட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பர்த் சர்டிஃபிகேட் அப்போ பேபி பொறந்திருக்கு அப்படின்னு போய் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணா போதும். பேபி பொறந்தத கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் குடுக்க வேண்டியது எல்லாமே வந்து அவங்க சைடு. நீங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட போய் நீங்க பிரெக்னன்சிய வந்து பதிவு பண்ணணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. சரிங்க. அப்புறம் ம். இன்னொரு கேள்வி எனக்கு இருந்தது. இப்ப வந்து ம். நான் சின்ன வயசுல இருக்கும்போது அத நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். என்னன்னா, இப்ப நம்ப வந்து நம்ம குழந்தைக்கு இப்ப தடுப்பூசி போட வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஆனா இதே வந்து அவங்க ம். பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, வாயில வந்து கட்டாயமா வந்து இந்த போலியோ சொட்டு மருந்தெல்லாம் போடுவாங்க. ஏன்னா நான் வந்து ம். 5வது வயசு இருக்கும்போதே எனக்கு அது நடந்திருக்கு. அந்த மாரி நடந்தா ம். நம்பளால எப்படிங்க தடுக்க முடியும்? இப்ப நம்ம பெரியவங்க நம்ம இருக்கோம்னா, நம்ம சொல்லிடலாம். ஒரு குழந்தை வாய தொறந்து சொட்டு மருந்து போடுறாங்க அப்படின்னா, அதுலேருந்து நம்ம குழந்தைய எப்படி நம்ம காப்பாத்த முடியும்? நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து ஸ்கூல் சேர்க்கும்போதே வந்து நம்ம குழுவுல சொல்ற மாதிரி லெட்டர் ஃபார்மேட் வந்து குடுத்துருக்காங்க. இது மாரி எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. அப்படின்னு நம்ம போய் ஸ்கூல்ல வந்து ஹெட்டுட்ட போய் எழுதி குடுக்குறது வந்து வேலையா இருக்கணும். இன்னொரு வேலை என்னவா இருக்கணும் அப்படின்னா, நம்ம குழந்தைகள் கூட டெய்லி வந்து கான்வர்சேஷன் வந்து கண்டிப்பா வச்சிருக்கணும். இன்னைக்கு என்ன நடந்துச்சுமா? இன்னைக்கு என்ன என்ன பண்ணாங்க? ஏது பண்ணாங்கங்கிறத ஃப்ரீயா பேச விடணும். பேசும்போது இன்கேஸ் நீங்க வந்து அந்த மாதிரி லெட்டர் குடுத்தும் அத்துமீறுச்சு அப்படின்னா, நீங்க அந்த லெட்டர் குடுத்ததுக்கான ஆக்ஷன் வந்து நீங்க கண்டிப்பா எடுக்கலாம். உங்க குழந்தைகள் இன்னொரு விஷயம் என்ன செய்யணும்னா, குழந்தைகளுக்கு வந்து சொல்லி வளர்க்கணும். ச இந்த ஸ்கூல் அனுப்பும்போதே ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றது வந்து புரிஞ்சுப்பாங்க. இந்த மாரி வந்து நீ வந்து சொட்டு மருந்துலாம் குடுத்தா அம்மா போடக்கூடாது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடு. அதுக்கு மேல யாராவது உன்ன கம்பல் பண்ணாங்க அப்படின்னா, நீ வந்து அம்மா கிட்ட வந்து சொல்லு. நீ எக்காரணத்த கொண்டும் வாய தொறந்துராத அப்படின்னு சொல்லி அனுப்புனா போதும். அந்த குழந்தைகள் வந்து நம்ம பேச்ச அப்படி கேட்பாங்க கண்டிப்பா. அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. சரிங்க. ஆ நன்றி. ம். நன்றி. பாரதி தீபன், நீங்க உங்க கேள்வி கேட்கலாம். ஓகே. ஹாய் பவித்ரா. பவித்ரா, ஹாய். நீங்க ஹார்ட் கிளாம்ப் எப்படி பவித்ரா பண்ணீங்க? எவ்வளோ நாள் கழிச்சு பண்ணீங்க? என்னது புரியல. தொப்புள் கொடி எப்பங்க பவித்ரா கட் பண்ணீங்க? தொப்புள் கொடி வந்து ஒரு 24க்குள்ள கட் பண்ணியாச்சு. அப்பயே கொஞ்சம் வத்தி பவித்ரா, நீங்க போயிருந்துச்சு. பேசினது கொடி ரொம்ப வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா காஞ்சு இருந்துச்சு. போயிருந்துச்சு. சாரி. ம். தொப்புள் கொடி வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள நான் வந்து கட் பண்ணியிருந்தேன். அப்பயே வந்து ஓகே. கொடி வந்து ஓரளவுக்கு காஞ்சு போய் தான் இருந்துச்சு. எனக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடையாது. ஆ உடனே துண்டிக்காம கொஞ்ச நேரம் கழிச்சு துண்டிச்சா போதுமானதுன்னு நினைச்சு பண்ணியாச்சு. ஓகேங்க பவித்ரா. தேங்க் யூ. ஆ தேங்க் யூ. ஷாஜகான் ஹத்தின்றவங்க கேட்கலாம். சகோதரி. ஆ, ஹலோ சொல்லுங்க.
ஆ எனக்கு 5 மந்த்ஸ் ஆகுது. ஆ எனக்கு ஓகே. வந்து இப்ப 3வது குழந்தை நான் மாசமா இருக்கேன். நான் வந்து வீட்ல குழந்தை பெத்துக்கணுங்கிறது இந்த குரூப் மூலமா எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. இப்ப வந்து ம், என்னுடைய வீட்ல யாருக்குமே தெரியாது. ஏன்னா நான் வந்து யார்ட்டயுமே பகிர்ந்துக்கல. யாருமே எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. அதனால வந்து ம், ஸ் நான் வந்து அப்படியே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு ம், என்னன்னா, லாஸ்ட் நேரத்துல வந்து எனக்கு வலி வந்தது அப்படின்னா வந்து நான் அத என்னண்டு எப்படி மேனேஜ் பண்றது? வலி வந்து நான் ம். முகத்துல காமிச்சுருவனோ, வலி வந்து ஒரு சவுண்ட் போட்டுருவனோ, என்னை கண்டுபிடிச்சுருவாங்களோ எனக்கு வலி வந்துருச்சுங்கிற எனக்கு ஒரு பயமாவே இன்ன வரை இருந்துகிட்டே இருக்கு. அத நான் எப்படி ம். மேனேஜ் பண்றதுன்னு எனக்கு தெரியல சிஸ்டர். இல்ல கண்டிப்பா வந்து வலி வந்து நீங்க சத்தம் போடுற அளவுக்குலாம் இருக்கவே இருக்காது. வலிங்கிறது வந்து நம்ம தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். எனக்குமே வந்து நான் டிசம்பர் 3 அன்னைக்கு வந்து எனக்கு பிரெக்னன்சி பெயின் வந்து இருக்கு. ரொம்ப இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து 2 டாக்டரு, 2 நர்ஸு, ஸோ இது ஹெல்த் ஆஃபீஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்துட்டாங்க. வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்னைக்கு தானே பேபி பெயின் இல்லையா? என்ன என்ன ஏதுன்னு கேட்டாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு எனக்கு பெயின் அப்ப இருந்துச்சு. நான் வந்து இல்ல எனக்கு பெயின் இல்லன்னு நான் ரொம்ப நார்மலா தான் பேசி அனுப்புனேன். ஆ உங்களுக்கு பெயின் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து இல்லாத மாதிரி நீங்க வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும் கண்டிப்பா. அப்படியே உங்களுக்கு பெயின் வந்து நீங்க வெளியில காமிச்சிட்டீங்க அப்படின்னாலும், நீங்க வந்து ஆமா எனக்கு இருக்கு நான் ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்கள அந்த இடத்துல இருந்து நவுத்த யாராலயுமே முடியாது. நீங்க அந்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருந்துட்டா போதும். ஓகே சகோதரி. அதுதான் எனக்கு இது ரொம்ப நாளா எனக்கு ம். இதுதான் வந்து உறுத்திட்டே இருக்கு. லாஸ்ட் நேரத்துல இவ்வளவு நாள் நம்ம இருந்தோமே, லாஸ்ட் நேரத்துல வந்து நம்ம வெளிய காமிச்சுருவோமோ, நம்ம தாங்க முடியாதனால நம்மள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருவாங்களோன்னு எனக்கு உள்ளத்துல ஒரு பயம். இல்ல. நீங்களா மனசு வைக்கிற வரைக்கும் உங்கள யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியாது. அது வந்து நம்ம மனசுல கொஞ்சம் தளர்ந்து போயி, நம்ம கொஞ்சம் பயப்பட்டோம்னா தான் அவங்க சொன்ன வார்த்தைக்கு வந்து நம்ம காதே குடுப்போமே தவிர, மத்த நேரங்கள்ல வந்து நம்ம வந்து அதுக்கு காது குடுக்க மாட்டோம். நமக்கு அது ஒரு விருப்பமா இருக்கிற நேரத்துல. ஓகே குடுக்க சகோதரி வேண்டிய நன்றி. அவசியமும் இல்ல. ம். ஓகே சகோதரி நன்றி. நன்றி. சௌமியான்றவங்க கேட்கலாம். சௌமியா அரவிந்த். ஹலோ சொல்லுங்க. அக்கா, இப்போ எனக்கு 4th மந்த் நடக்குது. எனக்கு செகண்ட் டெலிவரி. ஆ, ம், நாங்க அங்கன்வாடியில வந்து எங்களுக்கு தெரியாத நாங்க போயிட்டு இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் தான் ம். ஓகே. பிக்மி நம்பர் தேவையில்லைன்றது இந்த குழு மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ம், மாசம் மாசம் வந்து என்ட்ரி போட்டே ஆகணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது கட்டாயமாங்கக்கா? ம். கண்டிப்பா கட்டாயம் கிடையாது. நீங்க வந்து இப்பயே கூட சொல்லிடலாம். நான் வந்து மாசம் மாசம் செக்கப்க்குலாம் வரமாட்டேன். எனக்கு வந்து இதுல விருப்பம் கிடையாது. எனக்கு இந்த மாரி வீட்ல பெத்துக்கிறதுல தான் விருப்பம் அப்படின்னு சொல்லி டைரக்ட்டா சொல்லிறலாம். அதுக்கான ஆக்ஷன் அவங்க எடுக்கட்டும். நீங்க வந்து எழுதி குடுத்துட்டு வந்துருங்க. எழுதி குடுக்க சொல்லுவாங்க. வேற எதுவும் ஆக்ஷன் கிடையாது. எழுதி குடுத்துட்டு வர சொல்லுவாங்க. எழுதி குடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. ஓகேங்கக்கா. ஓகே. ம், ம். ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ். ரஹ்மத் நிஷா இருக்கீங்களா? ஆ வேற ஓகே. யாராவது ஹலோ. கேள்விகள் இருந்தா கேளுங்க. இருக்கிறேன் சிஸ்டர் இருக்கிறேன். ஹலோ. நான் இவ்வளோ நேரம் அன்மியூட் பண்ணாம ம், பேசிட்டு இருக்கேன். சாரி. அதான் சிஸ்டர், ம். அ இது உங்களுக்கு குழந்தை சொல்லுங்க. தானே? எனக்கு இது ஃபர்ஸ்ட் பேபி தான். உங்களுக்கு எப்படி இந்த இந்த மாரி வீட்ல குழந்தை பெக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எதன் மூலியமா நீங்க இந்த இதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க? ஆ அது நான் முதல்லே சொல்லியிருந்த மாதிரி, எங்க அம்மா வந்து என்ன வீட்ல பெத்ததா சொன்னாங்க. அதனால எனக்குமே வந்து நான் வீட்ல பிறந்தவ தானே, என்னால ஏன் முடியாம போக போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது. அப்புறம் வந்து நம்ம குழுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த மாதிரிலாம் நடக்குமா? இவ்ளோலாம் வெர்ஜினல் கட்டு அந்த மாதிரி ஸ்டிச்சிங் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கும்போது, இன்னுமே வந்து நம்ம வந்து வீட்ல தான் பெத்துக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நம்பிக்கை வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டே இருந்துச்சு. ஜோரா சமீரா கேள்வி கேட்கலாம். சிஸ்டர், உங்களுக்கு நீங்க பெத்த பிறகு உங்களுக்கு டயர்டா இருந்தா இல்லாட்ட சுறுசுறுப்பா இருந்தீங்களா இல்லாட்ட நல்லா தூங்குனீங்களா? எப்படி ஆ இருக்கு உங்களுக்கு? டயர்டு ஆ டயர்டு சொல்ல முடியாது. அதுக்காக ரொம்ப சுறுசுறுப்பு. நார்மலா எப்போதும் நம்ம எப்படி இருப்போமோ அப்படிதான் இருந்துச்சு. கொஞ்சம் வந்து தூக்கம் வந்து நெறையா எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நான் வந்து 4 நாளா தூங்கல அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதனால தூக்கம் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஆ நல்லா தூங்குனேன் அன்னைக்கு நைட்டு. அவ்வளவுதான். மத்தபடி வேற ஆ, எதுவும் இல்ல.
சொந்தக்காரங்களுக்குலாம் உடனே சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்லாட்டா 2 டேஸ் 1 டே கழிச்சு ஆ, தான் ஒ இது பண்ணி உடனே தான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். எதுக்காக இந்த கேள்வின்னு எனக்கு புரியல ஆனா. நம்ம ரெஸ்ட் எடுக்கவும் இப்போ சொந்தக்காரங்கள்லாம் பார்க்க வரும்போது நம்மளுக்கு வந்து தூக்கம் கலையும். அதுக்கு இல்ல தான் இல்ல நாங்க வந்து உடனே தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா 4 நாளா பெயின் இருந்ததுனால ஃபர்ஸ்டே வந்து அவளுக்கு வலி ஆரம்பிச்சிருச்சு, குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு எல்லாருக்கும் சொன்னதுனால எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க வீட்ல. ஸோ நிறைய கால்ஸ் வந்ததுனால அவங்க சொல்லிட்டாங்க. உடனே ஓகே தான் சொல்லியிருந்தோம். ம். ஓகே. ஹலோ. சொல்லுங்க. பவித்ரா, உங்களுக்கு வெஜைனல் டியரிங் இருந்துச்சு, அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க இன்கேஸ் இருந்திருந்தா? இருந்துச்சு. லைட்டா ஒரு எரிச்சல் இருந்துச்சு யூரின் பாஸ் பண்றப்போ. நான் எதுவும் ஸ்பெஷலாலாம் எதுவுமே நம்ம பண்ணல. அப்படியே விட்டோம். அதுவே ஒரு 2 நாள்ல சரியாயிடுச்சு. ஓகே. பெருசாலாம் எதுவுமே எதுவும் பண்ணல. ஆ தேங்க்யூ பவி. ஓகே. ஆனி அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. மேடம், நீங்க சாதாரணமான உணவு முறைகளையே எடுத்துக்கிட்டீங்களா? ஆமா. சாதாரணமா தான் எடுத்துப்பேன். எதுவும் ஸ்பெஷலாலாம் எடுத்துப்பேன். சாதாரணமா என்ன செய்வோம், மார்னிங் ஒரு நான் மேக்ஸிமம் மார்னிங் ஜூஸ் வந்து நார்மலா எடுக்கிறது உண்டு. ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். ஆனா வந்து 5th மந்த்க்கு அப்புறம் ஜூஸுமே வந்து இந்த சுகர் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் எடுத்துக்கல நானு. நார்மலா இட்லி இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். பசிச்சா சாப்பிடுவேன். மேக்ஸிமம் 2 வேளை தான் நான் சாப்பாடு எடுத்துக்குவேன் எப்போதுமே. அது மாதிரி ம். தான். ஸ்பெஷலா ஃபுட் வந்து இதுக்காகன்னு எதுவுமே நான் எடுத்துக்கல. வேலை செய்யறதுலேருந்தே போறது வர்றது எல்லாமே நார்மலா எப்பவும் போல தான் இருந்தீங்களா? ஆ ஆமா. துணி நான் தான் வாஷ் பண்ணுவேன். மிஷின்லாம் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே சரி நான் தான் வாஷ் பண்ணுவேன். துணி வாஷ் பண்ணக்கூடாது, ஸ்டெப்ஸ் ஏறக்கூடாது அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து நான் வாஷ் பண்ணேன். மந்த் வரைக்குமே நான் வாஷ் பண்ணேன். அப்புறம் 9th மந்த்ல அம்மா இது பண்ணதுக்கு அப்புறம் தான் அம்மா பார்த்தாங்க. சரி. இதுல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். உணவை ஆ குறித்து நம்ம எந்த பயமும் தேவையில்லை. எந்த உணவானாலும் நம்ம சாப்பிடலாம். சுகர் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த உணவையும் தவிர்க்க தேவையில்லை. இனிப்பு பிடிச்சிருந்தா சாப்பிடலாம், பிடிச்சது பழங்கள் பிடிச்சிருந்தா சாப்பிடலாம். பவித்ரா அத வந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு அவங்க இனிமையான பேறுகாலம் அனுபவிச்சிருக்காங்க. வேற கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹாய். கேக்குது. ஹாய். பக்கத்து வீட்லலாம் கேட்டிருப்பாங்களா? அது எப்படி சமாளிச்சீங்க நீங்க? பக்கத்து வீட்ல கேட்டாங்க. போட்டாச்சு, வச்சாச்சு. ஊசி போட்டியா? போட்டேன். டேப்லெட் போடுறியா? இல்ல வீட்ல செக்கப் போறியா? போட்டேன். போலீஸ்லாம் வந்தாங்கன்னு அவ்வளவுதான். சொன்னீங்க. வீட்ல போலீஸ்லாம் வந்தாங்கன்னு அப்போ சொன்னீங்கல்ல? அப்ப இல்ல. ஆமா. பக்கத்துல எல்லாம் கேட்டிருப்பாங்களே என்னாச்சு? ஏன் அப்படி பிரஷர் மாதிரி மைண்டுக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்குல்ல? அதான் கேக்குறேன் உங்ககிட்ட. அது எப்படி சமாளிச்சீங்கன்னு கேக்குறேன். ஆமா. கண்டிப்பா கண்டிப்பா இருந்துச்சு. கேட்டப்போ என்ன சொன்னேன்னா, நான் தடுப்பூசி போடல. தடுப்பூசி போட சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன். மத்தபடி வீட்ல தான் பெத்துக்குவோம். ஏன்னா எல்லார்கிட்டயும் நம்ம வந்து விளக்கங்கள் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. விளக்கங்கள் குடுத்தோம்னா கரெக்ட். அது இன்னும் நமக்கு வந்து பேச்சுகள் அதிகமாகும், ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். அவங்க கருத்துன்னு சொல்லி ஒரு 4, 5 நம்ம மண்டையில திணிக்கணும்னு நினைப்பாங்க. இல்ல தடுப்பூசி போடுறதுல விருப்பம் இல்ல. கட்டாயப்படுத்துறாங்க. அதனாலதான் வந்து இப்படி இப்படின்னு சொல்லி கடந்து. ஓ, சரி சரி. தேங்க்ஸ். ம். ஆ மேடம், ஒரு டவுட்டு. ஆ அந்த மணிமொழி அம்மா சொன்னப்ப அந்த குழந்தை பிறக்கிறதுங்கிறது வந்து ஒரு அழகான உணர்வு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே அப்படிதான் இருந்துச்சா? ஆமா. கண்டிப்பா. வெளியில குழந்தை வரும்போது நான் சொன்னேன் இல்லையா? வீட்ல நான் ஃபர்ஸ்ட் கத்த ஆரம்பிச்சிட்டேன் சந்தோஷத்துல. ஏய் பேபி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு ஆனந்தத்துல கத்துவோம் இல்லையா? ம். கத்தல் இருந்துச்சு. வெளியில வரும்போது எப்படிப்பட்ட உணர்வு அப்படின்னா, அது வந்து ஒரு ஒரு சுகமா தான் இருந்துச்சு. அது எப்படி வந்து சொல்றதுன்னு தெரியல. இதை விட மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன் நானு. எனக்கு வார்த்தைகள் இல்ல சொல்றது. ம். இந்த இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க மேம். அதுக்காகவே நான் திரும்ப கேட்டேன். இப்போ கேள்வி கேட்டீங்களாம்மா? வாணியா? பிள்ளை பெற்றுட்டு இருக்கீங்களாம்மா நீங்க? இல்லைங்க மேடம். இன்னும்
இன்னும் மேரேஜ் ஆகல. ஆனா, இந்த இயற்கையான வாழ்க்கை முறைக்கு மாறணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதனால நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்டேன். அனுபவிச்சு கடக்கும்போது அந்த உணர்வு ரீதியா அந்த வார்த்தைகள் வெளியே வரும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா. ஓகே. வாரம் இந்த மாரி குழுவுல தொடர்ந்து சகோதரிகள் அவங்களோட அனுபவத்த வந்து பகிர்றாங்க. ஆ இத வந்து பயன்படுத்திக்கோங்க. அந்த அனுபவம் அந்த பகிரப்படும்போது நீங்க கேட்கிறப்போ, அத உணர்றப்போ, உள்ள கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அந்த தகவல் போயிட்டுருக்கும். ஆ இப்போ குழுவுல தனித்தனியா ஒரு கேள்வியா கேட்கிறீங்களா? அதுக்கு எல்லாத்துக்கும் இங்க பதில் இருக்கும். அதனால தான் இத அட்டெண்ட் பண்ண சொல்றது. வேற யாருக்கா கேள்விகள் இருந்தா கேளுங்க. இதுல ஒரே ஒரு விஷயம். அதாவது பாரதின்னு ஒரு சகோதரி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிறப்புறுப்பு வந்து அந்த கிளீரை பத்தி. அதாவது இதுல நம்ம ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே குழுவில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறோம். நீங்க எப்போ குழுவில் இணைஞ்சீங்கன்னு எனக்கு தெரியல. என்னன்னா ஒரு குழந்தை வந்து வெளியேறும்போது அதற்கான பாதையை வந்து அது நியமிக்குது. அப்படி இருக்கும்போது அது என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம வந்து அதுதான் எப்பவுமே சொல்றோம். அதுக்கு தேவைப்படுற வரை அதை வந்து விரிவடைஞ்சு அது வெளியேற்றும். அப்போ இங்க வந்து நம்ம பழையபடியும் திருப்பியும் நம்ம சிக்கலுக்குள்ள போக வேண்டாம். அந்த மருத்துவ புகுத்த வேண்டாம். கிளிறது, தைக்கிறது அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். குழந்தை வெளியேறதுக்கு எந்த வகையில வந்து தனக்கான பாதை வேணுமோ அது வந்து இந்த விரிவடைஞ்சு வெளியேற்றிட்டு மீண்டும் அது வந்து பழைய நிலைமைக்கு வந்து திரும்பி வரும். சரிங்களா? அதனால இந்த 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 விஷயம் நிறைய பேருக்கு வந்து தொடர் கேள்வியா இருந்துட்டே இருக்குது. நம்ம இனி வந்து அதை வந்து எடுத்து விட்டுறலாம். குழந்தை அந்த தாய்க்கு தகுந்தபடி. ஏன்னா எல்லா குழந்தையும் வந்து தலை அமைப்பை பொறுத்து தெரியும். குழந்தை வரும்போது அந்த கூமாச்சி மாதிரி அந்த தலை வெளியே வரும். தேவைப்படுறபடி தனது பாதையை அது தேர்ந்தெடுத்து அது விரிவடைய வச்சு வெளியேறதை தவிர அதை கிழிச்சிட்டு வெளியே வருது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது வெளியேறிட்டு அப்புறம் பழையபடி அந்த பாதை வந்து அது எப்படி அந்த உடலை பொருந்தி இருக்குமோ அந்த மாதிரி மாறும். முதல்ல இருந்த மாதிரி வந்து அது மாறும். இது எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களோட சிலபஸ்ல இது இருக்கு. அதை தலை வெளியே தெரியும் போது என்ன செஞ்சிடறாங்கன்னா, பாதையை விரிவுபடுத்துறேங்கிற பேர்ல வந்து அதை வெட்டி விட்டுறாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து காயம் இருக்கும் பட்சத்துல வந்து நிச்சயமா வந்து நம்ம கையிலே ஒரு காயம் இருக்கு அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா, யாராவது நம்ம கை கிட்ட கொண்டு வரும்போது நம்ம கை உடல் வந்து சுருக்கிக்கும். அப்படி இருக்கும்போது காயம் பத்தின கூட குழந்தை வெளியே வர்றதுக்கான முயற்சி வந்து எடுக்காது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த எக்யூப்மெண்ட் அவங்க பயன்படுத்துறது. அதனால இயல்பு பிள்ளைப்பேட்டில் வீட்டில் நம்ம சுகமா அனுபவிக்கும் போது நம்ம பொறுமையா இருக்கிறோம். அந்த குழந்தை வந்து வெளியேறுது. அப்ப இங்க அவங்க என்ன பண்றாங்க, அவங்களே வெட்டி விட்டு அப்புறம் என்ன பண்றாங்க, அங்க தைக்கிற வேலையும் நடக்குது. ஆனா இது எதுவுமே வந்து நம்ம இயல்பா இருந்து பிரசவிக்கும் போது அது இல்லை. அதை வந்து நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் தெளிவாயிருக்கும்னு நினைக்கிறேன். நேரம் ஆனதுனால நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் வெங்கடேஸ்வரி. சரிங்க. தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது பவித்ரா கேள்விகள் இருந்தா ரொம்ப குழுவுல பதிவிடுங்க. பவித்ரா வந்து கை குழந்தைய வச்சுட்டு நீங்க வந்து உங்களோட இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பு. ஏன்னா இதுதான் அனுபவம் பகிரப்படுறது. நம்ம அனுபவிச்சோம். திருப்பி திருப்பி அதே தான். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். அதன் அடிப்படையில் தான் நம்ம சகோதரிகள் வந்து நம்ம எல்லாம் இணைஞ்சு நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பயணிப்போம். சிறப்புமா. ரொம்ப ஆத்மாத்மா ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஏதாவது தொடர் கேள்விகள் இருந்தால் நீங்கள் குழுவில் தொடர்ந்து போடுங்க. சகோதரி வந்து நிச்சயமா அதுக்கு வந்து அவங்க நேரம் இருக்கும்போது அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி.